எங்கெல்லாம் ஞானம் பக்தி மிக்க அடியார்கள் ஒன்று சேர்ந்து சத்சங்கத்தில் சேர்ந்திருக்கிறார்களோ, 2 திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மண்ணும் இடந்தோறும், எங்கெங்கெல்லாம் நம்மாழ்வாருடைய மகிழம்பூ மாலை நறுமணம் கமழக்கூடிய திருவாய்மொழியின் இசை நிலைத்திருக்கிறதோ அந்த இடத்தில் இருப்பார். 3 மாமலராள் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதொரும், பிராட்டியோடு கூடிய பெருமாள் எங்கெல்லாம் எழுந்தருளி இருக்காரோ அந்த க்ஷேத்திரங்கள்ல ராமானுஜர் இருப்பார். எப்படி இருப்பாராம்? புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல் இராமானுசன். இந்த இடத்துல புக்குன்னா மூழ்கின்னு அர்த்தம். ஆழ்வார்கள் ஒரு இடத்துல இருக்காளா, ஆழ்வார்களின் குணானுபவத்துல மூழ்கி இருப்பார். பாசுரங்கள் சேவிக்கிறோமா, பாசுரத்தின் அர்த்தத்தில் மூழ்கி இருப்பார். பெருமாள் தாயார் எழுந்தருளி இருக்காளா, அவ அழகுல மூழ்கி இருப்பார். அப்படி புக்கு நிற்கும், அதுல அனுபவித்து மூழ்கி நிலைத்திருக்கக்கூடிய குணம் திகழ் கொண்டல். இந்த இடத்துல குணம்னா பக்தி என்று காட்டி இருக்கிறார் பிள்ளைலோகம் ஜீயர். ஆமா, பெருமாள்கிட்ட அந்த பக்தி இருப்பதால் தானே அவன் எங்கிருந்தாலும் ராமானுஜரும் எழுந்தருளி இருக்கிறார். எப்படி ராமாயணத்தை எங்க சொன்னாலும் அங்க ஹனுமான் வராரோ, திருவாய்மொழியை எங்க சொன்னாலும் ராமானுஜர் வரார்னா, பக்தி என்ற குணம் திகழ், ஒளி வீசி திகழக்கூடிய கொண்டல். கொண்டல் என்றால் மேகம்னு அர்த்தம். மேகம் என்ன பண்ணும்னா எல்லா இடங்களிலும் போய் மழையை பொழிந்து விட்டு வரும். ராமானுஜர் என்ற மேகம் தன்னிடம் இருக்கக்கூடிய பக்தி என்ற குணத்தை எல்லா இடத்திலும் போய் பொழிந்து விட்டு வந்து கொண்டே இருப்பார். அந்த குணந்திகள் கொண்டல் ராமானுசன் எம் குலக்கொழுந்தே. குலக்கொழுந்துனா எங்கள் குலத்துக்கே ராமானுஜர் தான் தலைவர்னு அர்த்தம். நாம அத்தனை பேரும் அடியன் ராமானுஜதாசன்னு தானே சொல்லிக்கிறோம். அப்ப நமக்கெல்லாம் காமன் தலைவர், ஒரே ஹெட் யாருன்னா, லீடர் யாருன்னா குலக்கொழுந்து, எங்கள் குலத்துக்கு தலைவர் அந்த ராமானுஜர். அதெல்லாம் சரி, கொழுந்துனா தலைவரா? கொழுந்துனா தளிர், ஸ்ப்ரவுட்னு தானே அர்த்தம்னா விஷயம் இருக்கு. ஒரு தளிர், ஒரு செடியில தளிர் விட்டால்தான் அந்த செடி என்பது நன்றாக வளரும். செடியில தளிர் மட்டும் வாடி போயிடுத்துனா மொத்த செடியுமே வாடி போயிடும். அப்ப தளிர் நன்றாக இருந்தால்தான் செடி நன்றாக இருக்கும். தளிரை நம்பி மொத்த செடியும் இருப்பது போல ராமானுஜர் என்ற தளிர் கொழுந்தை நம்பித்தான் மொத்த அடியார்களான நாங்களும் இருக்கோம். அப்ப குல கொழுந்தே, எங்கள் குலம் என்பது மரம் என்றால் இதற்கு தளிராக கொழுந்தாக இருப்பவர் ராமானுஜர். அந்த கொழுந்து நன்றாக மேல மேல திகழ செடி மரம் எல்லாம் நன்றாக போகும். ராமானுஜருக்கு வாட்டம் வீழ்ச்சி என்பதே கிடையாது. அவருடைய வாழ்ச்சி ஏற்படுவதாலே, ராமானுஜர்ங்கிற தளிர் நன்றாக தளிர் விட்டு தழைப்பதாலே நாங்கள்லாம் வாழ்ந்து இருக்கோங்கிறது தாத்பரியம். அந்த அளவில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எங்களுக்கு தலைவர் அந்த ராமானுஜர். குணம் திகழ் கொண்டல், பக்தி என்ற குணம் பிரகாசிக்கக்கூடிய மேகம் ராமானுஜர். அவர் இந்த 3 இடங்களில் எழுந்தருளியிருப்பார். பக்தியும் ஞானமும் மிக்க அடியார்கள் எங்கு சேர்ந்திருக்கிறார்களோ, திருவாய்மொழி பாசுரங்கள் எப்போதும் எங்கு ஓதப்படுகிறதோ, எங்கே பெருமாள் தாயாரோடு கோவில் கொண்டு இருக்கிறாரோ, இந்த இடங்களில் எல்லாம் எங்கள் குலத்துக்கு தலைவரும் குணம், பக்தியாகிய குணம் பிரகாசிக்கக்கூடிய மேகமுமான ராமானுஜர் எப்போதும் மூழ்கி ஆழ்ந்து அனுபவித்து எழுந்தருளியிருப்பார்.